எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வீட்டில் செய்கிற கேக்ஸில் ஒரு தனி சுவை இருக்குங்க. நான் நிறைய கேக் ரெசிபி செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிற கேக் ஆப்பிள் சினமன் கேக். ஃப்ரெஷ் ஆப்பிள்ஸ் யூஸ் பண்ணி இதை செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த கேக் செய்ய நான் 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிளை தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ண ஆப்பிள்ஸ்க்கு சினமன் சுகர் கோட்டிங் கொடுக்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்து மேலே தூவி விடலாம். 1 டீஸ்பூன் பட்டைத்தூளையும் தூவி நல்லா கலந்து விடுங்க. ஒரு பவுல்ல 150 கிராம் நாட்டு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் பட்டைத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூட 110 கிராம் அதாவது 110 கிராம்ஸ் உப்பு சேர்க்காத வெண்ணெயை உருக்கி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. இன்னொரு சின்ன பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊற்றி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய பவுல்ல 200 கிராம் சர்க்கரை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 300 ml காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து சர்க்கரை கரையிற மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணுங்க. சர்க்கரை கரைஞ்சதும் முட்டை கலவையை ஊற்றி மறுபடியும் நல்லா பீட் பண்ணுங்க. இது கூட 110 கிராம் உப்பு சேர்க்காத வெண்ணெயை உருக்கி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நல்லா பீட் பண்ணுங்க. அப்பதான் ஈவனா மிக்ஸ் ஆகும். இப்போ வெட் இன்கிரீடியன்ஸ் மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பவுல்ல 360 கிராம் மைதாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். 4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை மாவுல சேர்த்து சலிச்சிடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற வெட் இன்கிரீடியன்ஸை ட்ரை இன்கிரீடியன்ஸ் மிக்சர்ல ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. விஸ்க் இல்ல ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ சுகர் கோட்டட் ஆப்பிள் பீசஸை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. கேக் மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. அவனை 180 டிகிரிஸ் அதாவது 180 டிகிரியில் வச்சு ஒரு 15 நிமிஷம் ஹீட் பண்ணுங்க. ஒரு பேக்கிங் ட்ரேல பட்டர் ஷீட் போட்டு ரெடியாக வச்சிருக்கேன். இது 8.5 x 12 இன்ச் ட்ரே. கேக் பேட்டரை மெதுவாக ஊற்றி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற சினமன் பட்டரை கொஞ்சம் கொஞ்சமா கேக் மேல அங்க வைங்க. ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மிக்ஸ்சரை எல்லா பக்கமும் ஸ்வர்ல் பண்ண மாதிரி செய்யுங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. கேக் ட்ரேய அவன்ல 180 டிகிரியில வச்சு ஒரு 40 நிமிஷம் பேக் பண்ணுங்க. பாருங்க கேக் எவ்வளவு அருமையா பேக் ஆகியிருக்குன்னு. நல்லா ஆறுனதும் கேக்கை ஈவனான பீசஸா கட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா இதே மாதிரி கேக் அருமையா பேக் பண்ணலாம். கேக் பீசஸ் மேல லேசா சுகர் கிளேஸ் ஊற்றி சர்வ் பண்ணுங்க. சுகர் கிளேஸ் யூஸ் பண்றது ஆப்ஷனல் தான். ஆப்பிள்ஸ் நம்மளுக்கு எல்லா சீசன்லயும் கிடைக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஆப்பிள்ஸ் நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இந்த கேக் செஞ்சிங்கன்னா வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேக் நம்ம ஃப்ரெஷ் ஆப்பிள்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு நாள் நீங்கள் வெளியில் வைக்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப நாள் இன்னும் ஸ்டோர் பண்ணோன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.